மோசேக்கு அப்புறமாக இஸ்ரவேல் மக்களை யோசுவா நடத்தும்படியாக கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுப்பார். ஆனால் யோசுவா இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா என்கிற விதமாக யோசித்து கலங்கி இருந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவரை பார்த்து சொல்வார். 1 அதிகாரம் 5வது வசனம் மூலமாக, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு அது ஒரு ஆச்சரியமான செயலாக இருக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, புறப்பட்டு செல்லுங்க. எந்த காரியம் செய்ய பிரயாசப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை தைரியமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் பயப்படாத வண்ணம் செய்யுங்க. மீதியான கிருபையும் அந்த காரியத்திற்கான வெற்றியையும் கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். யோசு அந்த மக்களை எல்லாரையுமே கானான் தேசத்திற்கு நேராக முடிந்த மட்டுமாக நடத்தினார். மீதியான கிருபை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்களையும் அதே மாதிரி தான். நீங்கள் எழும்புங்க, புறப்படுங்க, பலன் கொண்டிருங்க. மீதியான கிருபை வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து மிகுதியாக நடத்துவார். God bless. Amen.